வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க. இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி இந்த 19/8/2024 5/4/2025 வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்கள் குரு பெயர்ச்சி, அதாவது இந்த குரு திசை எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்னாவே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு துரோகங்களை சந்தித்தாலும் சரி, தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய ராசின்னு பார்த்தா தனுசு ராசி நண்பர்கள் தான். மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை கொண்டது தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்கள் என்றைக்குமே ஒரு போல்டான பர்சன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வெற்றியோ தோல்வியோ அதில் போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நினச்சத்தை சாதிக்கும் வரைக்குமே தூக்கம், ஓய்வு இது எல்லாமே பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ராசிக்கு இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குது மிச்சமிக்கிற நாள் அப்படின்னு பார்த்தா, கடந்த குருப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் அமர்ந்து ஓரளவுக்கு சகல விதமான நல்லது தான் பண்ணிகிட்டு இருந்தார் குரு பகவான். ஆனால் இப்போ நடந்த குருப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி 6வது இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அதனால் என்னாச்சு அப்படின்னா, நடந்துட்டு இருந்த கொஞ்சம் நெஞ்சம் நல்லதும் சரி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க சனி திசையில் நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பெருசாக எதையுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்துட்டார், நிலையில் போய் மறைஞ்சிட்டார். அதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கொஞ்சம் 6 மாதமே கொஞ்சம் சிரமமேக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 6ஆம் இடம் எதை சொல்லுது அப்படின்னா, நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. அதே நேரம் குரு பகவான் அவ்வப்போது சின்ன சின்ன மறைமுகமான நன்மைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் நாம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்மளுக்கு தேவைகள் நிறைய இருக்கிற போது வரக்கூடிய அந்த சின்ன பலன், சின்ன வெற்றி, கொஞ்சம் வருமானம் இதெல்லாம் நமக்கு பத்தில் இன்னும் சரியாகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இதில் என்ன ஆகுனா, இந்த வருமானம் தான் குறைஞ்சுதா அப்படின்னு, வருமானம் மட்டும்தான் குறைஞ்சுதான்னு பார்த்தா கொஞ்சம் சமுதாயத்தில் மரியாதையே கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியான மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். அது மாதிரியான சம்பவம் தான் நிறையா நடந்துகிட்டு இருக்கும். எங்கே போனாலும் எவனும் மதிக்கிறதில்ல அப்படின்னு மைண்டில் ஓடும். உண்மையாலுமே மதிக்கிறது இல்லையா இல்லை நமக்கு அப்படி தோணுதான்னு தெரியல. பண வரவு தேவைக்கு திருப்திகரமாக வந்தாலுமே அடிக்கடி தேவைக்கு கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். யோசிக்கவே தேவையில்லை, யாராச்சும் கடன் வாங்கி அந்த செலவு பண்ணலாம். இப்போ ஸ்கூல் ஃபீஸே கட்டுறோம் அப்படின்னாலும் சரி கடன் வாங்கி தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையில் இப்போ நிறையாத்த கற்றுக்கலாம். யார் நல்லவன் கெட்டவன், எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா விலை கொடுத்தாச்சு. அடுத்தவங்களை நம்பி எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட பழகிறவங்க பல பேர் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, பழகிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை ஏமாற்றிடுறாங்க. பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்தா லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன முடியுமோ, எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ, கறக்க முடியுமோ கறந்துடுறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ பணம் வந்தாலுமே சேமிக்க முடியறதில்லை. யாரோ ஒருத்தர் நம்பி போய் வாழ்க்கை முழுசு ஏமாற்றமாக மாறி போச்சு. இதில் அடுத்தவங்களை வீண் சந்தேகப்படுறது, குடும்பத்தில் சந்தேகப்படுறது, ஈகோ பிரச்சனை, இதில் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனை, சண்டை வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் நல்ல காலம் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் இல்லை, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்ல காலம் பொறுக்கிற நேரத்தில் நான் யாரையும் பகைச்சிக்க வேணாம். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் லோன் போட்டாவது இஎம்ஐலையாவது நான் வண்டி வாங்குவேன், கார் வாங்குவேன் அப்படின்னு வாங்கக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கும், வாங்குவீங்க. அதே நேரத்தில் ஒரு ஈகோ பிரச்சனை, தாழ்வு மனப்பான்மை, மன இறுக்கம் இதெல்லாமே இருக்கும். நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு கருத்து மோதல் இதெல்லாமே இருக்கும். எப்பவுமே அப்படியே ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எந்த ஒரு விஐபி யார்ட்டையும் சண்டைக்கு போயிடாதீங்க. ஏன்னா அவங்க பின்னாடி தேவைப்படுவாங்க நிச்சயமாக. ஏன்னா ஒரு நல்ல காலம் பிறக்கும்போது ஏதோ ஒரு சப்போர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நம்மளுக்கு வேணும். ஸோ பக்கத்துக்காதீங்க. ரொம்ப நாளாக கூட இருக்கிற நண்பர்கள் கூட உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. தினமும் எல்லாத்தையுமே ரொம்ப டோட்டலாக மாறிட்டா அப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பணம் வந்ததும் மாறிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. பாரு ஆளே மாறிட்டா. இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறனாலாம் கண்டுக்க மாட்டாங்க. எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்கிறோம், எவ்வளோ நம்ம பிரச்சனைகள் இருக்கிறோம் அதெல்லாம் தெரியாது. மாறிட்டான்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, விடுங்க. அதே நேரத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால ஒரு தெளிவு பிறக்கும், குடும்பத்து மேலே ஒரு தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்குள் எப்படி சண்டை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தெளிவு பிறக்கும். அதே மாதிரி வராது இருந்த பணம் ஏதோ ஒரு பாதியாவது கைக்கு வரும். வம்பு வழக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இந்த கடந்த காலங்களில் இருந்த அந்த சந்தேக உணர்வெல்லாம் தீர்ந்து
ஒரு அற்புதமான ஒரு அன்பு வந்து கிரியேட் ஆகும். குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்க்குறனால வேலை கிடைக்கும், படித்த வேலைக்கு வேலை கிடைக்கும். அதே போல் 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது கூட்டாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். சமுதாயத்தில் கௌரவ பதவிகள் கிடைக்கும். அது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் சரி, கூப்பிட்டு பதவி கொடுப்பாங்க, இந்தாங்க பதவி, கௌரவ பதவின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் வந்து செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். இந்த போன குறிப்பெயர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, அடுத்தவங்கனால வந்து சூழ்ச்சினால் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை, இதெல்லாம் வந்து யாரோ உன்னுடைய துரோகத்தால் உங்களுக்கு இதெல்லாம் இழந்திருப்பீங்க. இனி வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்தோட பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ கரெக்டாக தக்க வச்சுக்கோங்க. குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. வீண் செலவு எல்லாமே ஓரளவு கட்டுப்படுங்க. அதே போல் மகளுக்கு வெளிநாட்டில் வேலை அல்லது வெளிநாட்டில் திருமணம் பண்ணி கொடுக்கறது, நின்று போன கல்யாணத்தை ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டு நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, பணத்தை காரணம் காட்டி கடந்த வருடங்களில் வந்து நிறுத்தியிருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் நீ ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான பண வசதி கடனோடனே எப்படியோ கைக்கு வந்து சேர்ந்துடும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கட்சி தலைவருக்கு நெருக்கமாக மாறுவீங்க. அல்லது வந்து இதை விட இன்னும் பெட்டரான ஒரு பதவிக்காக வேறு கட்சி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு, மரியாதை இதெல்லாமே இருக்குங்க. இந்த குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் 19/8/2024 14/5/2025 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, பூர்வ புண்ணிய விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிருகசீரிச நட்சத்திரத்தில், விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் இப்போ ட்ராவல் பண்ணுறாரு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாமே நடக்கும். விலகி சென்ற உறவினர்கள், உங்களுடைய தொழில் கூட்டாளிகள், இவங்க எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உங்களுடைய மகனோ மகளோ நல்ல விதமாக ஒரு சூப்பரான ஒரு மேரேஜ் நடக்கும். வீடு கட்டுறது, அதே போல் வந்து கட்டின வீடு விலைக்கு வாங்குறது, தோட்டம் வாங்குறது, புதுசாக இடம் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். பெயர், புகழ், கௌரவம் இந்த எல்லாமே வந்து அற்புதமாக நடக்குங்க. இப்போவே கையில் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய விதி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக சூப்பராக ஏதோ ஒரு வகையில் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகி அதன் மூலமாக வருமானம் அல்லது வராத பணம் ஏதாவது ஒரு வகையில் அதுக்கான நிதி கிடைக்கத்தான் போகுது. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வாங்கத்தான் போகிறோம், ஹேப்பியாக இருக்கத்தான் போகிறோங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முதலீடு மட்டும் இப்போதைக்கு வேணாங்க. அடுத்த குறிப்பெயர்ச்சி வரைக்குமே இருக்கிறத வச்சு அதை அப்படியே மல்டிப்ளை பண்ண பாருங்கள். அதே வந்து முன்னேற்ற பாதையில் போகும். எவ்வளவு நீங்கள் கொடுத்தாலுமே சொந்தக்காரங்க அல்லது வந்து உங்கள் நண்பர்கள் அல்லது வந்து உங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாமே வந்து எந்த நன்றியும் எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே வந்து பெரிய மன அழுத்தத்தை கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும். போட்டி இருக்குது, எல்லாத்துலேயும் போட்டி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் போட்டி இருக்கும். ஒரு வர வேண்டிய பணத்தை கூட அலைஞ்சி வாங்குற மாதிரி இருக்கும் வியாபாரிகளுக்கு. ஆனாலுமே உங்களுடைய அற்புதமான சூப்பரான அந்த அன்பான பேச்சால் புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க இந்த மாதம். அதுவுமே பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தமான வேலை செய்கிறவங்க, மருத்துவம், இந்த கெமிக்கல் சம்மந்தமான ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கி விற்கிற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் தெரியாத ஒரு பிஸ்னஸில் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் இறங்க வேண்டாங்க. அதே போல் உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க அல்லது வாடிக்கையாளர்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அதே போல் கோவப்படாதீங்க அவங்கள்ட்ட மட்டும். ஏன்னா வாடிக்கையாளர் நம்ம தெய்வம் இல்லையா, அதனால் வந்துட்டு கோவப்படாதீங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பல வேலைகளை வந்து நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கே தர மாதிரி இருக்கும். பல வேலைகள் நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே மேலதிகாரினுடைய பாராட்டு கிடைக்கும். ஏன் கிடைக்காது? எல்லா வேலையும் நீங்களே செய்கிறீங்க, அப்புறம் அது கூட பாராட்டுன்னு எப்படி இருக்குது? ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரிய போனஸே அதுதான். நீ சூப்பராக நல்லா வேலை செய்கிறப்பா, நீ இல்லைன்னா அந்த கம்பெனியவே வந்து ஒன்றும் வழிநடத்தியிருக்க முடியாதுப்பா, நீ தான் வந்து அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு கொஞ்சம் புகழ்ந்து பேசுனா இன்னும் நிறையா வேலை கொடுத்தா கூட வெடிய உட்காந்து வேலை செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ சம்பள உயர்வு இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் இப்போ இருக்கிற நிலைமையாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆல்மோஸ்ட் இந்த குறிப்பெயர்ச்சி முடிகிற காலத்தில் இதெல்லாம் கிடைக்கும். அதுபோக வெளிநாட்டு சம்மந்தமான கம்பெனிஸிலிருந்து அல்லது வந்து வெளி மாநில கம்பெனிகள்லேருந்து உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஆர்டர் வர்றது அல்லது நீங்கள் அங்கே போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும். அது சம்மந்தமான லெட்டர்ஸு, ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி நிறையா வரும். கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அந்த காலம் இருக்க போகுது. உங்களுக்கு வேலை அதிகரித்தாலுமே உங்களுக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் நிறையா இருக்கும்.
இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனியை விட இன்னும் பெஸ்ட்டான கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால்ஸ் வரும், இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் ஏதாவது வேற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தாலுமே இந்த காலகட்டம் வந்து அந்த கம்பெனியில் வேலை கிடைக்குங்க. அதே போல் கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு இந்த கடந்த காலங்களில் இருந்த அந்த அவப்பெயரெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு அற்புதமான படைப்பின் மூலமாக நீங்கள் வெளி உலகத்துக்கு இன்னுமே ஜொலிக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும். நீங்கள் அந்த கேரக்டர் மூலமாக உங்களுக்கு நிறைய விருது வாங்கக்கூடிய காலமாகவும், அதன் மூலமாக நிறைய கம்பெனிஸ் சூப்பராக உங்களுக்கு ஆஃபர்ஸ் தர மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நண்பர்களே, இந்த குருப்பெயர்ச்சியினுடைய அந்த இறுதி 2வது காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே மறைமுகமாக நிறைய வெற்றிகள் இருக்குது. அதை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கேண்டில் பண்ணிங்க அப்படின்னா, நிதானமாக கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், பல மடங்கு பெற முடியுங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா படிப்படியாக பெட்டராகவே இருக்கும். இப்போவே நல்லாத்தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது, நிறைய பேர் நேரில் சொல்கிறது எல்லாமே ஓகே பரவாயில்ல கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இப்போ சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அக்டோபர்லேருந்து உங்களுக்கு சூப்பராக எல்லா மாற்றமாக மாறிடும். ஸோ கவலைப்படாதீங்க, நிம்மதியாக இருங்க. வெற்றி என்பது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அதையே நம்ம சரியான புரிதலோட சரியான அணுகுமுறையோடு நம்ம அணுகும்போது அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நம்மளுக்கு நிறையா வாய்ப்பையும் வருமானத்தையும் நிச்சயமாக தருங்க. ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கான குருப்பெயர்ச்சிக்கான 19/8/2024 5/4/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சிக்குண்டான பொது பலன் தான். இந்த குருப்பெயர்ச்சியில் நீங்கள் சுபகாரியம் சார்ந்து நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க அவசியமாக. ஸோ தப்பில்லை. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.